ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இப்போதே இன்று இரவுக்குள்ளாகவே என் வார்த்தைகளை நீ கேட்டாலே நாளைக்கு உனக்கான சுபமங்களகரமான நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம் உனக்கு இருப்பதால் தானே இப்போது இந்த பதிவு உன் கண்களில் பட்டுச்சு. இதையும் முழுமையாக கேட்டு வாழ்க்கையை சுறுசுறுப்பா புத்துணர்ச்சியோட உற்சாகமா வாழ தயாராகு. எப்போ பார்த்தாலும் உனக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஓய்வே எடுக்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் யோசிச்சு கவலைப்படாத. சில நாட்களாகவே உன் வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களையும் சிரமங்களையும் நீ சந்திக்கிற. பிரச்சனைகள் எல்லாம் மழை போல பெருசா உன் கண்ணு முன்னால் வந்து நிற்பதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மலை போல இருக்கும் பிரச்சனைகளை பனி போல உருக வைக்க இந்த சாயப்பா உனக்கான நல்ல வழியை காட்ட வந்திருக்கேன். எப்போதும் சிக்கல்களையும் சிரமங்களையும் பற்றி மட்டுமே யோசிக்காத. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சின்னா உனக்கான நல்ல வழிகளை நானே காட்டுவேன். உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன் குடும்பத்தில் அமைதி உண்டாகும்படி நான் செய்கிறேன். உன் மனசில் இனிமே எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு நீ வாழும்படியும் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செஞ்சு தரப்போகிறேன். அதற்காக தான் இப்போது இதை கேட்க சொன்னேன். நீ என்கிட்ட ஆசைப்பட்டு என்ன நடக்கணும்னு எதிர்பார்த்தாயோ அதைத்தான் நாளைக்கு உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன். நான் உனக்கு கொடுக்கும் வரங்களை எல்லாம் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள தயாராகு. இப்போது இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களும் சோதனைகளும் வேதனைகளும் பொடி பொடியாக தூள் தூளாக நொறுங்க போகுது. நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் வந்து சேரும். என் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. யாராவது ஒருத்தர் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னா அவங்களை விட மிகச் சிறந்த நல்ல மனிதர் ஒருவர் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள். நீ எதையாவது இழக்கிறனா அதை விட மிக சிறப்பானது உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்லது உன்னை நோக்கி வந்து சேருதுங்கிறதையும் புரிஞ்சுக்கோ. எது உன்னை விட்டு போனாலும் யார் உன்னை விட்டு பிரிஞ்சாலும் அதுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம். நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் எப்படியாவது இந்த சாயப்பா நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். நிச்சயமா நீ நல்ல நிலைமைக்கு உயர்ந்து வாழுவாய் என் செல்லமே. நீ கலங்கும்படியோ கவலை கொள்ளும்படியோ உன் வாழ்க்கையில் நான் எதுவுமே நடக்க விட மாட்டேன். உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையிலேயே நான் கொண்டு வந்து காட்டுறேன். இப்போது நீ எதற்காகவும் கலங்காமல் என்னை நம்பி பொறுமையாக காத்திரு. இனி எல்லாமே நல்லபடியாக நடந்து துன்பமே இல்லாத மகிழ்ச்சியான இன்பமயமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்கிறேன். யாராவது நம்மளை கைவிட்டுடுவாங்களோ, யாராவது நமக்கு உதவி செய்யாமல் நம்மளை தனியாக தவிக்க விட்டுருவாங்களோன்னு அடுத்தவங்களை எதிர்பார்க்காத. யார் உன்னை கைவிட்டாலும் யார் உதவி செய்யலைனாலும் உன்னால் தனியாகவே முன்னுக்கு வர முடியும். அந்த அளவுக்கு தனித்துவமும் திறமையும் பெற்ற என் செல்ல பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நீ எதிர்பார்த்ததை விட மேலானது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரத்தான் போகுது. நீ நினச்சினா, நீ மனசு வச்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை மாறணும்னா நீ முதல்ல இந்த சாயப்பாவை நினைக்கணும். என்னை நினைக்கும் போது எல்லா நல்வினைகளும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீயே சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை உன் வீட்டு கதவை தட்டி உன் கைகளில் வந்து நான் கொடுக்க போகிறேன். இத்தனை நாளாக நீ நினச்சி கவலைப்பட்ட அந்த விஷயம் இன்று இரவோடு இரவாக தீரப்போகுது என் செல்லமே. நாளையிலிருந்து நீ மனம் மகிழும்படியாக உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பமும் மாற்றமும் வரப்போகுது. நீ எங்கே போனாலும் உன் கூடவே உனக்கு நிழலாக நான் வந்துக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நீ செய்கிற எல்லா நற்காரியங்களையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுறேன். என் மேலே நீ நம்பிக்கை வச்சினா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. என் கண்ணுக்குள் வைத்து உன்னை பாதுகாக்கும் இந்த சாயப்பா எந்த அளவுக்கு உன்னை பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படு. இது வரைக்கும் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துட்ட. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நிச்சயமா உனக்கு பொற்காலமாகத்தான் இருக்கும். நீ வாழவே கூடாது நினச்சவங்க முன்பாக நீ ஜொலிக்க போகிறாய். உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை சுற்றி உள்ளவங்க 1000 சொல்லட்டும். எப்போதும் நீ உனக்கு எது சரியாக வரும்னு தோணுதோ அந்த முடிவை மட்டும் எடுக்க தயாராகு. நீ எந்த முடிவை எடுத்தாலும்
அது நல்ல முடிவாக, நல்ல விதமாக, நல்ல சென்னமாக, நல்ல செயலாகவே இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த சாயப்பா நானும் உனக்கு நிழலாக உன் கூடவே இருப்பேன். உன் நல்ல மனசுக்கு உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு நீ கேட்டதையே உன் கைகளில் கொடுத்து உன்னை அழகாக வாழ வைப்பேன் என் செல்லமே. உன் உடம்புல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கரும்பு சாறு போல கரைந்து உருகி காணாமல் போகும். உன் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் விலக்கி வச்சு உனக்கு திடமான தைரியத்தையும் முன்னேற்றத்தையும் நான் கொடுக்க போகிறேன். எங்கெங்கேயோ என்னை தேடும் என் அன்பு பிள்ளையே, இந்த சாயப்பாவும் கூட ஒரு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க போதுன்ற சுப செய்தியை நாளை விடியலிலேயே நீ செவிக்குளிர கேட்க தான் போற. உனக்கு கை கொடுத்ததும் நான் தான், நம்பிக்கையை கொடுத்ததும் நான் தான். நம்பிக்கையோடு நீ இருந்தினா உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். உனக்கு என்ன நடந்தாலும் அதை நான் தான் நடத்துகிறேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன் வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அது நல்லதாக இருப்பதாலேயே அதை நான் உனக்கு கூடிய சீக்கிரம் நடத்தி முடிச்சிடுறேன். நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் என இப்போதே நான் உனக்கு சத்திய வாக்கு கொடுக்கிறேன் என் செல்லவே. எப்போதும் இந்த சாயப்பாவை நம்பு. என்னுடைய ஆசீர்வாதத்தோட உனக்கான நல்ல நேரம் இப்போ ஆரம்பிக்கமாக போகுது. ஏன் சாயப்பா எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, நீங்கள் தான் சும்மா பொய்யா சொல்கிறீங்க, என் வாழ்க்கையில் கஷ்டமும் பிரச்சனையும் எப்போதும் நிரந்தரமாக இருக்கேன்னு நீ மன வருத்தத்தோடு கவலைப்பட்டதை பார்த்துட்டு தான் நானே உன்கிட்ட பேச வந்தேன். முதல்ல மனசுக்குள்ள நேர்மறையான நல்ல சிந்தனைகளை வச்சுக்கோ. நேர்மறையான சிந்தனைகள் இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நானும் என் பிள்ளையான உனக்கு எப்போதும் நல்லதை தான் செய்வேங்கிறத புரிஞ்சுக்கோ. இனி வரக்கூடிய காலம் முழுவதும் உன் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி உண்டாகும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா தீர்வுகளையும் நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. வாழ்க்கையில் வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு அடுத்து எந்த பக்கம் நகரணும், என்ன செய்யணுங்கிற தெளிவை கொடுக்குறேன். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான தெளிவை தர வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதத்தில் மாறும். அனைத்தையும் நான் சரிப்படுத்தி முறைப்படுத்தி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க போகிறேன். நீ நினச்சது போல உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை நான் உருவாக்கி தரேன். உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு என் அருளால் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். எங்கும் எதிலும் இருக்கக்கூடிய நான் உன் வாழ்க்கைக்கான செல்வ வளத்தை கண்டிப்பாக கொடுப்பேன். எந்த அளவுக்கு என்னை நம்பிக்கையோடு தரிசிக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான சுகபோக ராஜ வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். வாழ்க்கையில் ரசிப்பதற்கு 1000 விஷயங்கள் இருக்கும்போது தேவையில்லாமல் நடந்த ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களையும் கவலைகளையும் ஏன் யோசிச்சு யோசிச்சு வருத்தப்படுகிறேன்? வாழ்க்கையில் சோகமாக இருக்கதா சந்தோஷமாக இருக்கதான்றது உன்னுடைய கைகளில் தான் இருக்கிறது. நடந்ததையெல்லாம் விட்டுட்டு இனி நடக்க போகிற விஷயங்களை பற்றி யோசிச்சு அதற்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. இந்த சாயப்பாவின் தரிசனத்தை பார்த்தால் எப்படி மனம் குளிர்வாயோ அந்த அளவுக்கு உன் மனதை குளிர்வித்து உனக்கான நல்ல விஷயங்களையும் நானே செஞ்சு கொடுக்குறேன். எப்போதும் உன் வாழ்க்கை விதியை மாற்றக்கூடிய சக்தியாக நான் தான் இருக்கேன். யார் உனக்கு எதிராக சதி செஞ்சாலும் நீயே தெரியாமல் தவறு செஞ்சாலும் கூட அதற்கான கஷ்டங்கள் உன்னை வந்து சேராமல் உன் விதியை சரி செஞ்சு உனக்கான நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா நானே நடத்தி கொடுத்துருவேன். இனி எல்லாமே நல்லதாகவே உனக்கு நடக்கும்.